எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு விஜய் அவர்கள் சென்னை திரும்பிட்டார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே நியூஸ் சேனல்லலாம் பார்த்துருப்பீங்க. இப்ப விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நெறைய பேர் வந்து இப்ப தாவேகா சைட்லேருந்து போய் மீட் பண்ணிட்டு வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, விஜய் அவர்கள சுத்தி இருக்கிற கட்சிக்காரங்க 2ஆம் நிலை தலைவர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு அவர்கள சந்திச்சு நலம் விசாரிச்சுட்டும், சிபிஐ கேஸ பத்தியும் விசாரிச்சுட்டு வர்றது வழக்கமா இருக்கு. இப்ப சிடி நிர்மல்குமார் அவர்கள் இப்ப கூட ஒரு பிரஸ் மீட் குடுத்திருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் சாட்சியா தான் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவும் சொல்லிட்டோம். அவரும் தெளிவுபடுத்தியிருக்காரு. நெறைய பேர் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து குற்றம் சாட்டுன மாரியும், என்னமோ அவர் தான் பஸ் எடுத்துட்டு போய் 40 பேர ஏத்தி இறக்கிட்ட மாரியும்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இவர் தெளிவாவே வந்து சொல்லிட்டாரு. விஜய் அவர்களை சிபிஐ வந்து ஒரு சாட்சியாக தான் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாவே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த கேஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீட்டெயில்டா நம்ம பேசுறோம் அப்படின்னா, அது என்ன முதல்ல நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தயவுசெய்து நம்ம சேனலுக்கு ஒரு லைக் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிபிஐ கேஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே தாவேகாலருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள், அந்த ஒரு கரூர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவங்கலருந்து எல்லாருக்குமே வந்து பதிலளிச்சு, ஆஜர் பண்ணி, அவங்களோட கேள்வி பதிலா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தலைமைக்கு வந்திருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப விஜய் கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்றத ஒரு பக்கம் நம்ம ஏற்கனவே நம்ம கேள்விகள்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு விஜய் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வந்து இப்ப ஏன் லேட்டு அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இப்ப உதாரணத்துக்கு இவ்ளோ பேர் வந்து இப்ப இறந்திருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறமா வந்து உங்கள வந்து காவல்துறை நெருங்குச்சா இல்லையா? உங்களோட கூட்டத்துல நடந்த அந்த ஒரு தடியடி சம்பவம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இன்னும் அந்த ஒரு உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு? இந்த மாரியெல்லாம் கேள்விகளுக்கு விஜய் அவர்கள் சொன்ன ஒரே பதில் தமிழக அரசை மட்டுமே குற்றம் சாட்டியிருக்கார் அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னும் 2வது கேட்டீங்கன்னா, இந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது எப்புட்றா ஒரு நாள் இரவுல 41 சடலங்களுக்கான அந்த 40 சடலங்களுக்கான அந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது நடந்தது. அந்த நடக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோ பதிவுகள், இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் வந்து பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளானது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம்ல அடுத்தடுத்த ஒரு ஆம்புலன்ஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு. இதுல முக்கியமா பேச போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஜிபி தேவசகாயம் அவர்கள். அவர் வந்து ஆயுதப்படையில இருந்து இருக்காப்ல. அப்படின்னும்போது, ஏன் அவர் இன்னைக்கு டிஜிபி இப்ப நேத்து பூரா நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் அவர்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட்ல நம்ம ஒவ்வொரு நியூஸ்லயுமே சேனல் பார்த்துட்டே இருந்திருக்கலாம். ஆனா, இந்த டிஜிபி தேவசகாயமும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்ட்டயும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துலன்னு, ஏன் நெறைய பேர் சொல்ல தவறிட்டாங்க அப்படின்றது தான் தெரியல. ஏன் அவர வந்து நம்ம இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட் அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட் குடுத்திருப்பாரு. அதுல வந்து அவர் சொன்ன தகவல்களும், சட்டமன்றத்துல முதலமைச்சர் அவர்கள் சொன்ன தகவலுமே வந்து முரண்பாடாவே இருந்திருக்கும். அது நம்மளே தெரிஞ்சிருக்கும். என்னடா இது போலீஸ் கணக்கு தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி ஒரு சில கொஸ்டின்கள். இன்னும் வந்து கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு 4, 5 இப்ப கிரவுடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருவிழா கூட்டம் இருக்கு. ஒரு கோரிக்கை கூட்டம் இருக்கு. இந்த மாரி ஆர்ப்பாட்டங்கள், இந்த மாரிலாம் இருக்கும்போது, அங்க திடீர்னு கலவரம் வந்துரும். அப்ப அதுக்கு தான் வந்து அதிக ஃபோர்ஸ் தேவ, அதிக போலீஸ் தேவ. அப்டின்னும்போது இது நார்மலா ஒரு கட்சி தலைவரை பார்க்க வந்த மக்கள் கூட்டம் அப்டின்னும்போது, நீங்க எத்தன போலீஸ் குடுத்திருந்தீங்க? எத்தன போலீஸ் குடுத்திருக்கீங்க ஓகே. ஆனா பீப்பிள்ஸ் அதிகமாயிட்டே போறாங்க. அப்டின்னும்போது, அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு கோடு போட்டு இதுக்குள்ள தான் நிப்பாட்டணும் அப்டின்ற ஒரு எண்ணம் வராது. ஏன்னா, அடுத்தடுத்து அந்த தலைவரை பார்க்க வர்றவங்களோ, இல்ல அவர் ஒரு நடிகரா இருந்தா, அந்த நடிகரை பார்க்க வந்த கூட்டமோ எகிறிக்கிட்டே போகுதுன்றது உளவுத்துறை ஆல்ரெடி கணிச்சிருப்பாங்க. அந்த கணிப்பு மேலிடம் வரைய போயிருக்கும். அப்ப ஏன் நீங்க பாதுகாப்பு குடுக்க தவறியிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைய பார்த்து தேவசகாயம்ட்ட நம்ம சிபிஐ வந்து சரமாரியா கேட்டுருக்காங்க. சும்மா கொஞ்சம் நஞ்சமாலாம் கேட்கல. அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த நியூஸ் வந்து வெளியில தெரியல. இப்ப ஒரு வழியா சிபிஐயோட கேஸ் முடிஞ்சிருச்சு. இன்னொரு நாள் வந்து விஜய் அவர்கள் ஆஜராகி பதில் சொல்லுவாரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. பொங்கல் கழிச்சு அந்த ஒரு இன்னொரு சம்மன் போகும். வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து பேசுவாங்க. இது ஓகே நார்மல். இப்ப இந்த டைம்ல இன்னைக்கு விஜய் அவர்கள் சிபிஐ கேஸ முடிச்சுட்டு தமிழகம் திரும்பி இருக்கிற இந்த டைம்ல ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வர்றாரு. ஒரு வேளை இருக்குமோ? விஜய் அவர்கள போய் சந்திப்பாரோ? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. இருந்தா கூட வந்தவரு சும்மா வரலாங்க. ஆனா ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவ தெரிவிச்சுட்டு வந்தாரு பார்த்தீங்களா? அங்க நிக்கிறாப்ல நம்ம ராகுலு. என்னன்னு நீங்க கேட்கலாம். இப்ப ராகுலுக்கும், விஜய் அவர்களுக்கும் ரொம்ப நெருங்கிய நட்பு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜனநாயகன் படம் வந்து இன்னைக்கு சென்சார் பட பிரச்சனையில சிக்கி தவிக்குது அப்படின்றத விட, இந்த படம் மட்டும் கிடையாது. ஆல்ரெடி மெர்சல் படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். துப்பாக்கி படம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாரி ஒரு சர்ச்சைக்குள்ள சிக்குன படங்கள் தான் இந்த படம். ஏன்னா விஜய் படங்கள் அப்படின்னாலே பல சர்ச்சைகள் வர்றது சகஜம் தானே அப்படின்ற மாரி ஏகப்பட்ட சகஜங்களை சர்ச்சைகளையும் தாண்டி சில படங்களுக்கு அப்பவே அந்த டைம்லயே வந்து நம்ம ராகுல் அண்ணன் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பா அந்த சென்சார் குழுவுக்கு தன்னோட கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. ஒரு சாதாரண படம். அந்த படத்த நீங்க ஏன் இப்படி வந்து பாடா படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஹிந்தியில கேட்டிருக்காப்ல நம்ம ராகுல் காந்தி சென்சார் போர்ட பார்த்து. சீக்கிரமா இதுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கன்னு சொல்லிட்டு மோடி கிட்ட ஒரு வேண்டுகோளாவே வச்சிருக்காரு. இன்னும் வந்து
இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மோடிஜி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வச்சிருக்காரு. அதனால இவரு ஆதரவுலாம் தெரிவிச்சுட்டு வர்றாரு. இன்னைக்கு இப்ப தமிழ்நாட்டுல வந்து கூடலூர் நகரத்துக்கு வந்திருக்காரு. அப்ப வந்தவரு போய் விஜய சந்திச்சிருவாரோ? ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் பலமா போகுமோ? எங்க கார நேரா விட்றா விஜய் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிருவாரோன்னு சொல்லிட்டு ஒரு தரப்புலாம் பயங்கரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இல்லப்பா விஜய் வந்து இப்ப டெல்லி போயிட்டு வந்துட்டு பயங்கர டயர்ட்ல இருக்காப்ல. இப்போதைக்கு பேச முடியாது. அதனால நீங்க வந்து கொஞ்சம் நாள கழிச்சு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது ஒரு காமெடியாவும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்த காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி செல்வ பெருந்தகை மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு நம்மளோட எம்பி ஜோதிமணி அவர்கள், இன்னும் நெறைய பேர் வந்து குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா வச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா, தமிழக காங்கிரஸ பொறுத்தவரைக்கும் பயங்கர குழப்பமா போயிட்டுருக்கு. அத ஜோதிமணியே வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு குழப்பத்துக்கும், சர்ச்சைக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு, அப்படியே டிஎம்கேவோட கூட்டணிய உறுதி பண்ணிட்டு போறதுக்கு தான் வந்து காங்கிரஸ்லருந்து நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்காருன்றது இன்னும் நெறைய பேருக்கு தெரியல. ஒருவேளை டிவிகேவோட ஜாயின் பண்ணிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நெனைக்கிறவங்களுக்கு பூரா இப்பவே சொல்றேன். யாரும் மனப்பால்லாம் குடிக்காதீங்க. ஏன்னா, இன்னைக்கு டிவிகேவோட காங்கிரஸ் சேருது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு தான் நம்மளோட கருத்து. ஏன்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஈழப்படுகொலை அந்த ஒரு பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னும்போது, இன்னைக்கு திமுகவோட காங்கிரஸ் இருக்கிறனால தான் காங்கிரஸுக்கே ஒரு பாதுகாப்புனா பார்த்துக்கங்க. ஏன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இன்னைக்கு திமுகவோட ஒரு வேளை பிரிஞ்சு டிவிகேல வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, அங்க மத்தியில இருக்கிற 40 எம்பிக்களோட அந்த பலவீனம் பலம் அப்படின்றது குறைஞ்சு போயிரும். இது வந்து அரசியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கும், அரசியல் பேசுறவங்களுக்கும் தெரியும். இதனால வந்து டிவிகேவோட தான் வந்து சேருவாங்க. நம்ம டிவிகேவோட ஜாயின் பண்ண போறோம். இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பெரிய கூட்டணி வந்து வரப்போகுது அப்படின்றதெல்லாம் யாரும் வந்து நினைக்கவே வேண்டாம். ஒருவேளை 31க்கு அப்புறம் அது நடந்தா வேணா நடக்கலாம். இப்போதைக்கு அது வாய்ப்பு கிடையாது. காங்கிரஸ்ல இருந்து நம்ம ராகுல் காந்தி எதுக்கு வந்திருக்காருன்னா, அவங்க கட்சி சார்பா ஒரு பொங்கல் விழாக்காகவும், அ இன்னும் மேற்கொண்டு அரசியல் பேச்சுக்களை நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற முதலமைச்சரோட சேர்ந்து பேசி முடிவெடுத்து இப்ப நீங்க சொல்லலாம், "இல்லையே இது வந்து சரியா இருக்காதே! ஜனநாயகன் படத்துக்கு முதல்ல குரல் குடுத்தவங்களே நம்ம காங்கிரஸ்காரங்க தானே! எத்தன பேர் வந்து குரல் குடுத்துருக்காங்க." இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து ஜனநாயகன் படத்துக்கு குரல் குடுத்துருக்காரு. அது எத்தன பேருக்கு தெரியும்? யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. பார்த்தவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இப்ப ஸ்டாலின் ஐயா வந்து குரல் குடுக்குறாருன்றதுக்காக ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, "பாரவேன் எண்டு கார்ட போட்டுப்புட்டு குரல்லாம் குடுக்குறாரா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுறீங்க. இன்னொரு பக்கம், "என்னப்பா அது திடீர்னு முதலமைச்சரே வந்து இன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்ன்னா, அப்ப படத்த நிப்பாட்டுனது இவர் இல்லையா?" அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கேட்குறாங்க. இது முழுக்க முழுக்க சென்சார் போர்டு அப்படின்றது மத்திய அரசு சம்மந்தப்பட்டது. அதனால இதுக்கும் நமது ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. நம்மளும் அத நம்பிக்கிறணும். வேறபடி நீங்களும் நம்பிருங்க. ஆமா நம்புனா தான் சோறு கிடைக்கும். பார்த்துக்கங்க. அதனால இப்ப வந்து இதுதான் உண்மை. ராகுல் காந்தி வர்றது வந்து இன்னைக்கு நட்பு ரீதியா வேணா விஜய் அவர்களோட ஒரு சந்திப்பு இருக்கலாம். இன்னமும் கூட பாருங்களேன், இன்னும் அதுக்கு அடுத்து வரப்போது. ஒவ்வொரு பெரிய பெரிய நியூஸோட தம்ப்நெயில்லயும் ராகுலோட விஜய் சந்திப்பான்றது தான் இன்னைக்கு பலமா போயிட்டுருக்கும். வாய்ப்பே கிடையாது. அப்படி வந்திருந்தா கூட சிபிஐ விசாரணை தான் ஒரு நட்பு ரீதியா பேசலாம். இது வந்து கூட்டணிக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாதுன்றது தான் உண்மை. இன்னும் வந்து இந்த சிபிஐ கேஸ பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்து சம்மன்களை வந்து சிபிஐ நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வீசி எறிஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா தேர்தல் வேற நெருங்குது அப்படின்னும்போது, இன்னும் யாருக்கெல்லாம் நம்ம நெஞ்சு வலி வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்ட உங்களுக்கு நாங்க தந்துட்டே இருப்போம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. இன்னும் நம்மளோட வீடியோக்கள் அதிகமா எதிர்பார்க்குறீங்கன்னா, அதையும் வந்து நம்ம கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.